இது சங்கீதம் 5வது அதிகாரம் முதல் 7 வசனம் பார்க்கலாம். நீங்கள் தனியாக படித்து பாருங்கள். சங்கீதம் 5 முதல் 7 வசனங்கள். ஸோ Psalm 5 verse 1 to 7. படித்து பாருங்கள். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டு அருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்தப்பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ, யோசிச்சு பாருங்கள், நானோ இதுக்கு முன்னாடி வசனம் 4-5 படிக்கும்போதெல்லாம் ஐயோ நம்மளாம் அந்த கேட்டகரியில் இருக்கோமே அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்ததுன்னு. அந்த கேட்டகரியில் நீங்கள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். பட் அந்த எண்ணம் உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு, நானோ உமது கிருபை, உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். போன வாரம் இங்கிலீஷ் சர்வீஸ் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் இமானுவேல் வீட்டிலேருந்து போனேன். ஒரு எவ்வளோ சரியாக டைம் தெரில. ஸோ வீட்டில் போயிட்டு காலையில் ஜென்ரலி கூட்டுவேன், இல்லை பட் மதியானம் கூட்டிகிட்டு இருந்தேன். பயங்கர தலைவலி. ஸோ ரூமாக கூட்டிகிட்டு இருக்கும்போது சண்டே ஸ்கூல் ஜூம் மீட்டிங் ஆரம்பித்தது. ஸோ நளினி ஒரு கேள்வி கேட்டாங்க பசங்கள்கிட்ட. ஸோ அந்த கேள்வியை நான் கேட்குறேன். நான் இமானுவேலுக்கு பதில் தெரியும், மற்றவங்க நீங்கள் யோசித்து சொல்லுங்கள். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஏன் அந்த ஒரு மரத்தை வச்சார்? தோட்டத்துக்கு நடுவில் அந்த கனியை புசிக்காதே அப்படின்ற ஏன் அந்த மரத்தை ஏன் வச்சார்? ஹாய் பாலாஜி, ஏன் அந்த மரத்தை வச்சார்? என்ன பதில்? நிறைய பதில்கள் இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். ஓகே, ஒபே பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஓகே அவங்களுடைய சுயமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையை அவங்க பயன்படுத்தலாம். ரைட், அந்த சக்தியை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா எல்லாமே கடவுள் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. வேறு சூப்பர். எதிரி ஒருத்தன் இருக்கான்றது அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு இடம். அதுக்கு முன்னாடி தேவதூதர்களில் ஒரு வீழ்ச்சி இருந்தது. ஸோ இப்போ அந்த மரத்து பக்கத்தில் வேறு யாராவது ஒருத்தவங்க கமான் ஈவ், அதை எடுத்துக்கோ, இது ரொம்ப நல்லது, இது இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது, இது இருந்தால் கிட்டத்தட்ட நீனும் கடவுள் தான், இது ஏன் அவர் தடுத்திருக்கிறாரு, இது மட்டும் ஏன் நீ சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரியான சத்தம் யார்கிட்டேருந்து வருதோ அதுதான் எதிரின்றதை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருந்தது. இதே நானாக இருந்திருந்தேன்னா எதிரி இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்து எதிரியை பற்றி பேசியிருப்பேன். நான் கடவுள் எதிரியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை.
டோன்ட் ஈட் தட் ஃப்ரூட், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி அந்த சத்தம் வருதா உங்ககிட்ட? எதிரியை கண்டுபிடிக்க முடியுதா? ரைட். ஸோ இன்றைக்கி நமக்கு மரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த மாதிரியான சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரியான சத்தம்? உன்னுடைய நீதி இருக்குல்ல, செம்ம நீதி, ஒன்னே மாதிரி வேறு யாருமே கிடையாது. ரைட். சுய நீதி கிட்டத்தட்ட தழும்பி வருது, நீ தான் கடவுள். இன்னைக்கு எதிரி என்ன தெரியுமா பண்ணுறான்? நம்மளுடைய செல்ஃப், சுயத்தை பூஸ்ட் பண்ணுறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறான். இந்த சத்தம் நம்மளுடைய பழைய பாவ சுபாவத்திலேருந்து வரலாம், உலகத்திலேருந்து வரலாம், இல்லைன்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிம்பாங்க, 2 கொரிந்தியர் 10:5-6, எதிரிக்கிட்ட இருந்தும் வரலாம். இது எந்த மாதிரி வருதுன்னு பாருங்களேன். நீங்கள் பாரு, உனக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. ரைட். கடவுள் இதை உனக்கு கொடுக்கல, இதை எடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரியான சத்தம் வர்றதுன்றது ஒரு மரத்தின் மூலியமாக வரணும்னு அவசியம் இல்லை. வீழ்ச்சியில் பாவ சுபாவத்தின் மூலமாகவோ அல்லது உலகத்திலிருந்தோ அல்லது அவனுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்தோ வரலாம். இந்த சத்தத்துக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ லூக்கா 18 வாங்க. இன்றைக்கி செய்தி கடவுளை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்றது. முக்கால்வாசி நேரம் நம்ம ஜெபத்தில் அணுகலாம், அப்படி இல்லைன்னா நம்ம தியானத்தில் அணுகலாம். தியானம்னா நம்மளுடைய சிந்தனை. ரைட். நம்மளுடைய சிந்தனையில் அவரை பற்றி சிந்திக்கலாம். ஸோ லூக்கா 18 இந்த சண்டே ஸ்கூலில் இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படி அந்த சத்தம் வருது அப்படின்னு கேட்டோன்னே ஒரு சில பசங்க அந்த ஜூமில் ஆன்சர் பண்ணாங்க. எங்கள் அம்மா ரூமை க்ளீனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அந்த பண்ணணும் அப்படின்னு தோணுது. ரைட். அம்மாவை எனக்கு எதிரியாக காமிக்கிறான். ரைட். அன்பானவங்களை எதிரியாக காமிக்கிறான். அது சாப்பிட்லாமே, அது ஏன் சாப்பிடக்கூடாது? ரைட். கடவுள் கட்டளை இட்டாரோ? அவன் பேசும்போது லார்ட் காடில் லார்ட் எடுத்துட்டான். அந்த உறவுன்ற பேரை எடுத்துகிட்டு வெறும் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர்னு காமிக்கல, வெறும் கர்த்தர்னு காமிச்சான். ஒரு யார்ட்டையாவது ஒரு சவுண்டு கேட்டிருக்கீங்களா நீங்கள்? ரைட். கேட்டவொன்னே உங்களுக்கு டக்குன்னு 2-3 மாதிரியாக தெரியுது, அப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ரைட். ஸோ லூக்கா 18 1வது வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா அடிக்கடி சோர்ந்து போகிறதுன்றது நம்மளுடைய இயல்பு. ஸோ 18:10, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். நம்ம இந்த கதையை கேட்டிருக்கோம் நிறைய தடவை. இவங்க 2 பேரும் கடவுளை எப்படி அணுகினாங்க அப்படின்றத இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஸோ அது ஏன் சொல்கிறாரு அப்படின்றதுக்கும் அந்த வசனம் இருக்குது 18:9. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பம் என்று எண்ணிய சிலரை குறித்து அவர் ஒரு உண்மையை சொன்னார். ஸோ ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஸோ ஆயக்காரன் அப்படின்னு நீங்கள் டிக்ஷனரியில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த டிக்ஷனரியில் அந்த காலத்தில் பாவின்றது தான் மீனிங்காக இருக்கும். ரைட். ஸோ சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. பரிசேயன் என்று தேவனே பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று கடவுளிடம் இல்லை, தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான்.
ஆயக்காரன் தூரத்திலே நின்று கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இந்த அப்ரோச் ரைட்டு. சங்கீதம் 5:1 என்ன படித்தோம்? என் தியானத்தை ப்ரேயருக்கு முன்னாடி, ஓகே ப்ரேயர் கேட்குறாரு, பட் ஆனால் நான் எந்த மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்கேன் நான் கடவுளுக்கு முன்னாடி? 2 விதமாக யோசிக்கலாம். ஒன்று, ஐயோ கடவுளை நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் வருவீங்களா? சரி, அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நான் கீழே விழுந்துட்டேனே, இன்னுமேட்டுக்கு நான் பண்ண மாட்டேன், ஸோ எனக்கு அது தப்பாகப்படுது, என்னையை மன்னிச்சிடுங்க. ரைட், இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பட் ஆனால் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம 2 கொரிந்தியர் 5:21 நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது, அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார், அவருடைய நீதி நமக்கு தந்தருளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்மளை கடவுள் எப்படி பார்க்குறாருன்னு ஒரு நீதிமானாக பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு குளிச்ச ஒரு சுத்தமான ஒரு ஃபீலிங் நம்ம கடவுளுக்கு முன்னாடி நிற்கும் போதும், தியானிக்கும் போதும், ஜெபத்திலும் போதும் வரணும். ஸோ அதை தடுக்கிறதுன்றது ஒன்று, என்னுடைய பாவம் என்னை இழுக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னுடைய சுயநீதியும் அதை தடுக்க முடியும். ஸோ இதுக்கு ஃபியூவல் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் எதிரி எப்போவுமே நம்மளோட இருப்பான். இப்போ 1 சாமுவேல் 13 வாங்க. ஸோ எதிரியோட ஸோ 1 சாமுவேல் 13 ஒரு யுத்தம். ஸோ யுத்தத்துக்கு நம்ம எப்படி தயாராகும்? அந்த காலத்துலலாம் எப்படி இருந்திருக்கும் யுத்தம்? அந்த யுத்தத்தை நடத்தக்கூடிய ஒரு நபர் இங்கே அந்த ராஜாவோட பேர் சவுல். ஸோ இப்போ எதிரி யுத்தத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்றது மட்டும் பாருங்கள். நீங்கள் சவுல் எப்படி அந்த யுத்தத்துக்கு முன்னாடி கடவுளோட இடைப்படுறான் அப்படின்றதையும் பாருங்கள். 1 சாமுவேல் 13. இஸ்ரவேலில் 2வது வசனம், 3000 பேரை தனக்கு சவுல் தெரிந்து கொண்டான். 3000 people. So he is getting ready for the war. அவர்களில் 2000 பேர் சவுலோடு கூடவும் மிக்மாசிலேயும் 13:2 1 சாமுவேல் யோனத்தானே கூட பெனியமின் நாட்டில் உள்ள கிபியாவிலும் 1000 பேர் இருந்தாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, யோனத்தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கிறான் எனிமி மேலே. யோனத்தான் கேபாவிலே தானேயும் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரேயர்கள் கேட்க கடவார்கள் என்று சவுல் தேசம் எங்கும் எக்காலம் உதவித்தான். ஸோ அடித்தது யோனத்தான். அந்த நியூஸை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். 4வது வசனம், தானேயும் இருந்த பெலிஸ்தர் சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவருப்பானார்கள் என்றும் இஸ்ரவேலர்கள் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின்படி செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். இப்போ சவுலுக்கு பின்னாடி வர ஜனங்கள் எப்படி வராங்க? ஓகே, சவுல் நம்மளை ஜெயிக்க வச்சிருவான் அப்படின்றது. 5வது வசனம் பாருங்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மனத்தனை ஜனங்களோடும் கூடி கொண்டு பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலும் கெபிகளினாலும் முட்காடுகளினாலும் கண்மலைகளினாலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். இப்போ இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன ஆச்சுன்னா, ஐயோ இந்த வார் ஃபுல்லாக நம்ம தான் ஜெயிக்கணும், அவங்க மேலே லோடு விழுந்துருச்சு, நம்மளால் ஆகாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்த ஜனங்கள்லாம் இப்போ சவுலுக்கு பின்னாடி வந்த ஜனங்கள்லாம் சடனாக மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ எதிரி எப்படி செயல்படுறான்னு பாருங்கள் நீங்கள். அதே அதிகாரம் 17வது வசனம். கொள்ளைக்காரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து 3 படையாய் புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை ஒப்ரா வழியாய் சுவால் நாட்டிற்கு நேராக போயிற்று.
வேறொரு படை பெத்தோரோன் வழியாய் போயிற்று. வேறொரு படை வனாந்தரத்தில் இருக்கிற செபோயீமின் பள்ளத்தாக்குக்கு எதிராக எல்லை வழியாய் போயிற்று. எபிரேயர் பட்டயங்களாகிலும் ஈட்டியலாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லனும் அகப்படவில்லை. வாருக்கு என்ன முக்கியம்? ஈட்டி பட்டயம் மட்டும் இல்லை, அதை கூர்மையாக இருக்கணும். அந்த கூர்மையை எடுத்துட்டா இதுதான் எதிரி நம்ம கிட்ட வர்ற இது. எப்படி பண்ணுறான் பாருங்க. அந்த தேசத்தில் ஒரு கொல்லனை கூட விட்டு வைக்கல. 20 பாருங்கள். இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதாக இருந்தது. கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முறுக்குள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் கொல்லன் இல்லை. இது போதும் எதிரிக்கு. 3 படை 4 படையாக பயமுறுத்திட்டு நம்ம ஆயுதங்களை கூர்மை இல்லாமல் விட்டுட்டா போகிறோம். ஸோ அவங்க வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? பள்ளம் புலி எல்லாத்தையும் தேடி ஒளியிறாங்க. ரைட். ஸோ 1 சாமுவேல் 10 சாமுவேல் சவுல்கிட்ட சொல்லியிருப்பார், 7 நாள் நீ வெயிட் பண்ணு, 7ஆவது நாள் நான் வரேன். நான் கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் கொடுக்கலாம். கர்த்தர் நமக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கில்காலில் சொல்லுவார். கொஞ்சம் பொறுமையாரு. இப்போ சவுலை யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு பக்கம் கோடாரி ஆயுதம் எதுவும் கூர்மையே இல்லை. ரைட். அந்த கூர்மையெல்லாம் எடுத்துட்டான், கொல்லன் இல்லை. இன்னொரு பக்கம் எதிரி, இந்த பக்கம் நம்ம ஜனங்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. ஸோ இவன் 7 நாள் வெயிட் பண்ணிவிட்டு சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடி இவனே அந்த பலியெல்லாம் எடுத்து கடவுளுக்கு கொடுத்துருவான். ஸோ அந்த காலத்தில் இது ராஜாவோட வேலை அல்ல, தீர்க்கதரிசியோட வேலை. 1 சாமுவேல் 13:8 பாருங்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் 3 காரணம் கொடுக்குறான். ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போனார்கள். 2வது, குறித்த திட்டத்தின்படி நீங்கள் வரல. ஆக்சுவலி அவர் 7ஆவது நாள் வந்திருக்கிறார். பெலிஸ்தர் மிக்மாஸிலே கூடி வந்திருக்கிறதை நான் கண்டபடியினால் வேறு வழியில் நான் ஆஃபர் பண்ணிட்டேன். இதுதான் கடவுளை அணுகிற முறையா? ஜனங்க பயந்து ஓடுறாங்க, நீங்கள் வரல, எதிரி இருக்கிறான். ஸோ நம்ம இதை பண்ணிட்டோம்னா கடவுள் கொடுத்துருவார். இது பண்ணலான்றான ரைட். அவனுக்கு என்னது? இந்த ஆஃபரிங், இந்த சர்வாங்க தகவல் கொடுத்தா போகிறோம், முடிச்சுட்டேன். யார் கொடுத்தா என்ன? அந்த மாதிரி ஒரு டென்ஷன், ப்ரெஷர். இந்த பக்கம் எதிரி ரொம்ப அழகாக ஆயுதங்களை கூர்மைப்படுத்தாமல் விட்டுட்டான். ஒசியா 4வது அதிகாரம் பாருங்கள். குறுகிய தீர்க்கதரிசியில் ஃபஸ்ட்டு இது, தமிழ் பைபிளில் 1051வது பக்கம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. ஸோ இப்போ கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு எனக்கும் இடையில ஒரு வழக்கு இருக்குது. ஸோ நம்ம கர்த்தர்கிட்ட அது என்னன்னு கேட்டோம்னா, நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கல அப்படிம்பார் அவர். சிலுவையை நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. உங்களுக்கு நீதி இலவசமாக அருளப்பட்டிருக்கிறது. அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணால் போதும். உங்களுடைய நீதி கிருபையின் நிமித்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை என்றென்றுக்கும் கர்த்தர் நீதிமானாக பார்க்கிறார்.
ஸோ நம்ம எதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நிமிஷம் அட்டாக் பண்ணுறோம். ஐயோ எதிரி நம்மளை மீண்டுருவானோ, கூடியிருக்கிற ஜனங்கள்லாம் வந்து நம்மளை விட்டு விலகிறாங்களே, நம்ம பக்கம் சப்போர்ட் இல்லையே, சாமுவேல் வேறு லேட் ஆகிடுச்சு. சரி, இந்த இந்த ஃபார்முலாவை, இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா கடவுள் பண்ணிடுவார். ஸோ அதனால் இது கொடுத்துடலாம். ஸோ அப்புறம் கடவுள் இல்லை, இதை கொடுத்தது நிமித்தமாகவோ அந்த மாதிரி இல்லை, ஆயக்காரரை போல இல்லை, அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, 4 தடவை உபவாசிக்கிறேன், எவன் நீதிமானாக வீட்டுக்கு சென்றான். ரைட். ஸோ அந்த நீதியானது இலவசமாக கர்த்தரிடமிருந்து சிலுவை நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் தகுதியின் அடிப்படையில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை மட்டும் நம்ம உள்வாங்கிட்டா போகிறோம். கர்த்தரிடத்தில் அணுகும் விதம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ ஓசியா 4:1, இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, முக்கியமானது தேவனை பற்றிய அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் வந்து ஆசாரியனோட வேலை என்னது, தேவனை உபதேசிக்கிற வேலை. ரைட். 4:9 பாருங்கள். ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனும் அப்படியே, லைக் பிரீஸ்ட் லைக் பீப்புள் அப்படிம்பார். 4:5 பாருங்கள் நீங்கள். ஆகையால் நீங்கள் பகலிலே இடறி விழுவீர்கள், சவுளை போல. கர்த்தர் வருவாரோ வரமாட்டாரோ, ஜனங்கள்லாம் ஓடுறாங்களே, எதிரி வந்துட்டானே, சாமுவேல் நேரத்துக்கு வரலையே. ஸோ கர்த்தரினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தரினால் நிறுவப்பட்ட ஒரு ராஜா. யுத்தம் கர்த்தருடையது. ஸோ தாவீது கோலியாத்தை பார்த்தபோது எப்படி பார்த்துருப்பான்? கர்த்தருக்கு முன்பாக கோலியாத் நிற்கிறானே பார்த்தனே தவிர தனக்கு முன்பாக நிற்கல. ஒருவேளை கோலியாத்து நமக்கு முன்னாடி நிற்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னே வந்து பிரச்சனை, நம்மளுடைய தகுதி இருக்கா, நம்மளால் ஆகுமா, முடியாதே, நான் கர்த்தருக்கு இது பண்ணலை அது பண்ணல. ரைட். ஸோ இந்த கண்ணோட்டத்தோட இப்போ சங்கீதம் 5க்கு வரலாம். சங்கீதம் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவீது தன்னுடைய எதிரிகள் தன்னை சூழ்ந்திருக்கும் போது அவன் ஜெபித்த ஜெபம். ஸோ நிறைய ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுடைய மகன் அப்சலோம் அவனுக்கு எதிராக படையை கூட்டி வந்தபோது அவர் எழுதின ஒரு சங்கீதம். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். காலையில் எந்திரிக்கிறோம் நம்ம, கடவுளே நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரியான தாட் பேட்டர்ன் நமக்குள்ளே ஓடிட்டுருக்கு? ஒரு நிமிஷம், நிறைய இடர்கள் இருக்கும் இல்லையா? எந்த மாதிரியானது? நான் அது பண்ணலை, இது பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா வந்து நான் இது பண்ணியிருக்கேன் கர்த்தாவே, அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுன்னு மாத்திரம் சொல்லலை. அதுக்கடுத்து என்ன சொன்னா, என்னோட தியானத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க கடவுளே. எந்த மாதிரியான தியானம் தாவீதுக்குள்ளே ஓடிட்டு இருந்திருக்கு? நீதிமான். ரைட். கர்த்தர் எனக்காகவே வந்தவர். ரைட். இப்போ ஒரு விசுவாசி, சிலுவையில் மரித்தவர், என் பாவங்களை மன்னித்தவர், என் அக்கிரமங்களை மன்னித்தவர், அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, என்னை நேசிக்கக்கூடியவர், என்னுடைய கர்த்தர், என்னுடைய ராஜா, என்னுடைய தேவன், எனக்காக வந்தவர், கிருபையின் நிமித்தமாக விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இப்போ தியானம் எப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்க. என் வார்த்தைகளுக்கு செவி கொடுன்னு சொல்லிட்டு நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலையே, போன வாரம் இது பண்ணல, அது வாரம் பண்ணல, இது பண்ண போச்சு, அது ஒன்று. அப்படி இல்லைன்னா
3 தடவை உபவாஸ் பண்ணிட்டேன், அது 4 தடவை 5 பண்ணிட்டேன், இங்கே இவ்வளோ இது ஒன்று. செவி கொடும்னு மாத்திரம் சொல்லாமல் கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்னுடைய தியானத்தை யோசித்து பாருங்கள். ரைட், அவங்க எந்த மாதிரியான தியானத்தில் இருந்தான்றத 7 வசனத்தில் ரொம்ப அழகாக காமிப்பான் தாவீது. அந்த வாட்டர் செட்டில் ஆகும்போது இப்படி இருக்கும். ரைட், இது என்னால் அல்ல, என்னுடைய நீதி நிமித்தமாக அல்ல, கர்த்தர் நிமித்தமாக. ஸோ அப்போ அந்த தியானத்தை கர்த்தர் கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும், அந்த அவருக்கு ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமாவாக இருந்திருக்கும். தியானம் என்பது தாய், ப்ரேயர் என்பது பிள்ளை, ஜெபம் என்பது பிள்ளை அந்த வசனத்தில். ஸோ கிட்டத்தட்ட அந்த தியானத்தில் நம்ம அது ஒரு மாதிரி செட்டில் ஆகணும், அந்த ஸ்டாம்ஸ் எல்லாம். ரைட், நான் ப்ரே பண்ணுறேன் நான், பட் அந்த ஸ்டாம்ஸ் எல்லாம் அப்படியே செட்டில் ஆகுது. செட்டில் ஆகும்போது நான் கேட்குறேன், கடவுளே என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடும். ஒரு நிமிஷம் என்னுடைய தியானத்தை யோசித்து பாருங்கள், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதில். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே. ரைட், யோசித்து பாருங்கள், என்ன ஒரு அதிகாரம். என்னுடைய தேவனே. சம்டைம்ஸ் நான் என்ன ப்ரே பண்ணுறேன்னு தெரில, பட் ஆனால் கொஞ்சம் சத்தமாக இருக்குது. அந்த வேண்டுதலின் சத்தத்தை கேட்டேன். ரைட், ஸோ சத்தம்ன்றது எப்போ பேசுவோம் நம்ம? வார்த்தை சரியாக ப்ராப்பராக இல்லைன்னு ரொம்ப சத்தம். அப்போஸ்தலர்கள் 9 இயேசு கிறிஸ்து சவுலோடு பேசினார். அது அவனுக்கு தெளிவாக கேட்டது. அவனுக்கு சுற்றி இருந்தவங்களுக்கு எது இருந்தது? ஒரு பெரிய சத்தமாக மாத்திரம்தான் இருந்தது. சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, பட் ஆனால் நான் ஒரு நீதிமான் தெரியுது. நீங்கள் என்னுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு அருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டு அருளுவீர். என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் பாருங்கள். இந்த உறுதி எங்கேருந்து வந்தது? அவனுடைய செய்கை நிமித்தமாகுவா? இல்லையே. அவனுடைய தியானம் எப்படி இருந்ததுன்னு யோசித்து பாருங்கள். நம்மளால் ஏதாவது பண்ணியிருந்தா நம்மளை ரட்சித்திருக்க முடியுமே. நம்மளால் நம்மளையே ரட்சிக்க முடியலன்னு நமக்காக அன்பு செலுத்தி நமக்காக அவர் சிலுவையில் நம்ம பாட்டு பாடணும், இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய காயங்களுக்கு. அப்படி பண்ணினவர், அதுதான் அன்பு இல்லை? யோசித்து பாருங்கள். காலையிலே என் சத்தத்தை கேட்டுள்ளுவீர். காலையில் நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். இப்போ யாரையாவது பார்க்க போகிறோன்னு வச்சிங்களேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றான். நீங்கள் எப்படி வெயிட் பண்ணுவீங்க? கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரா? பட் இங்கே அந்த தோனியில் தாவீது பேசலை, சாலிடாக சொல்கிறான். ரைட், நான் அந்த பற்றி படிக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தேன் நான். இஃப் யூ பிலீவ் தென் ஒய் டோன்ட் யூ ப்ரே, அண்ட் இஃப் யூ பிலீவ் அண்ட் ப்ரே தென் ஒய் டோன்ட் யூ வெயிட். விசுவாசித்தால் ஜெபிக்கலாமே, விசுவாசித்து ஜெபித்தால் காத்திருக்கலாமே. காலையிலே நேரே உமக்காக ஆயத்தமாகி காத்திருப்பேன். எந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், இந்த ஒரு குணாதிசயம் நமக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அவருடைய குணாதிசயத்தை அறிய 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 நமக்கு வரும். அது நம்முடைய குணாதிசயமாகி பழக்கமாய் நாம் கர்த்தரிடத்தில் அவருடைய நீதியின்படி அவருக்கு முன்பாக காத்திருப்போம். இது ஒரு அகங்காரம் கிடையாது, இதுதான் மனத்தாழ்மை. ரைட், இதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் பாருங்க. துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் நீர் அல்ல. அப்போ ஒரு நிமிஷம், தாவீது நீ தப்பு எதுவும் பண்ணல? தாவீது என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் துன்மார்க்கன் அல்ல அப்படிமா. அது எப்படி உன்னால் முடியும்? அதுக்கப்புறம் பாருங்க, தீமை உம்மிடத்தில் சேருவதல்ல. ரைட், ஒரு நிமிஷம் இங்கே நிறுத்திட்டு ரோமர் 3வது அதிகாரம் வாங்க. இது உண்மையிலே இந்த ஒரு டாக்டரின் நமக்கு தெரிஞ்சிட்டா போகிறோம். பைபிளுடைய வசனங்கள் புரிஞ்ச மாதிரி ரோமர் 3வது அதிகாரம். ஒரு தடவை இதை ஒரு பாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ரோமர் 3வது அதிகாரம் என்னென்னா, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம்.
அதுக்கு அவர் காட்டுற எடுத்துக்காட்டு வந்து சங்கீதம் 5 எடுத்துக்கிறார். 3:10 பாருங்க. அந்தபடியே நீதிமானாகிலும் ஒருவனும் இல்லை. மூணு 13 பாருங்க. அவர்கள் த்ரோட், தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. ஒரு நிமிஷம் அங்கே அந்த எக்ஸ்பிளனேஷன் பாஸ்டர் கொடுத்தார் அவர். மார்த்தா வந்து அந்த கல்லை நகர்த்த சொல்லும்போது யோவான் 11 அவன் என்ன சொன்னான்? லாசரு வந்து இறந்துருந்தான், உள்ளே இருந்தான். ஒரு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? கல்லை நகர்த்தினார். அப்போ மார்த்தா என்ன சொன்னான்? மார்த்தாவோ மரியாளோ, திறக்கப்பட்ட பிரேத குழி எப்படி இருக்கும்? அப்படியே ஊதுபத்தி வருமா வெளிலேருந்து? இல்லை, நாற்றம் வரும். நம்முடைய தொண்டை அந்த மாதிரி. ஸோ ஒருத்தர் வந்துட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் வீட்டில் நடக்கிறது தானே அது. ஆக்சுவலி அவர் என்ன பண்ணினாருன்னா, இந்த இன்விடேஷனில் வந்து இவ்வளோ லாஸ்ட்டாக தான் நமக்கு கொடுத்தாரு. அவர் போயிட்டார். ஸோ அப்போ வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி அப்படின்றார். ஒத்துக்க முடியுதா நம்மளால்? இதை ஒத்துக்கிட்டோன்னே நீதி இலவசமாக வந்ததுன்னு ஒத்துப்போம். இல்லை, நான் ஏன் சொன்னேன்னா அவன் இந்த மாதிரி இல்லை. வா பா, உங்களுடைய மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன்லேயே நீங்கள் முடிஞ்சு போயிடுவீங்க. யோசித்து பாருங்கள். தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். இது எல்லாரையும் நம்மளையும் சேர்த்து. அவர்களுடைய உதடின் கீழில் எவ்வளோ தூரம் பாம்பை பார்த்து பயந்து ஓடுறோம். மனுஷனுடைய உதடுகளுக்கு கீழே என்ன இருக்குது? பாம்பின் விஷம். அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. 3:23. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். அப்படிங்கும்போது வந்து நீதியை கர்த்தர்கிட்ட இலவசமாக வாங்கினோன்றதில் வந்து நிற்கிறதுல தப்பு எதுவும் இல்லை. இதுவும் புரிஞ்சிருக்கும், அதே சமயத்தில் இலவசமாக நமக்கு வந்திருக்கு. 3:24 பாருங்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ சங்கீதம் 5 வாங்க. இதுதான் கர்த்தரை அணுகக்கூடிய முறை. இதுக்கு எதிராக எங்கேருந்து வாய்ஸ் வந்தாலும் சரி, நீ அந்த கனியை புசிச்சின்னு நீ கர்த்தரை போல இருக்கலாம். உன்னுடைய ஒர்க்கை பாரு, உன்னுடைய நடத்தையை பாரு. எதிரியோட சத்தம் இப்படி தான் இருக்கும். ரைட்? ஸோ லூக்கா 18 அவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும். ஏன் சோர்ந்து போகிறேன் நான்? சம்டைம்ஸ் என்னால் முடியல, என்னுடைய போராட்டங்கள். சம்டைம்ஸ் கொலியாத் எனக்கு முன்னாடி நிற்கிறத நான் பார்க்குறேன் நான். ரைட்? எதிரி என்ன பண்ணுறான்? ரொம்ப சூப்பராக வந்து கொல்லனை வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். ஆயுதம் கூர்மை இல்லாமல் இருக்குது. கர்த்தர் ஓசியா 4:1 சொல்கிறார், எனக்கும் உனக்கும் ஒரு வழக்கு இருக்குது. என்ன வழக்கு அப்படின்னு கேட்டோன்னா, என்னை பற்றி நீ இன்னும் ஒன்றும் புரிஞ்சிக்கவே இல்லை. தேவனை பற்றிய அறிவு இல்லை. இல்லைன்னா நீ என்கிட்ட வந்திருக்கலாமே. தேவனை பற்றிய அறிவு. அப்புறம் அவர் சொல்கிறார், ஆசாரியனுக்கும் எனக்கும் வழக்கு இருக்கிறது. ஆசாரியன் எப்படியோ ஜனங்கள் அப்படி, ஜனங்கள் எப்படியோ ஆசாரியன் எப்படி. எல்லாரும் சேர்ந்து இப்படியே போயிட்டுருக்கீங்களே நீங்கள். நான் யாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரியலைல்ல அப்படின்றாரு. இஸ்ரவேலோடு தேவன் வழக்காடின விதம் ஒரே வழக்கு தான். அறிவு கம்மியாக இருக்குது. அறிவு கம்மியாக இருக்குது. என்னை நீங்கள் முழுசாக இன்னும் புரிஞ்சிக்கல. எதிரி உங்களை மாற்றிட்டான். உங்கள் சுயநீதியில் இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய சுயநீதி இல்லாமல் நீங்கள் உங்களை பார்க்கும்போது வந்து நீங்கள் சோர்ந்து போய்ட்றீங்க. நான் வருவேன், நான் வரமாட்டேனோ. நம்ம கேட்டால் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சார். ரைட்? அவருடைய அன்பை இப்போ யோசித்து பாருங்கள். சங்கீதம் 5 துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நம்மளுடைய துன்மார்க்கத்திலையும் தான். தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை. கண்டிப்பாக நம்ம சேர்ந்திருக்க முடியாது.
ரைட்? வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். இதெல்லாம் புரிஞ்சிருக்கு அவனுக்கு. எதனால்? 5:9 பாருங்கள். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்களுடைய உள்ளம் கேடுபாடுள்ளது, தொண்டை திறக்கப்பட்ட, ப்ரஷ் பண்ணாதனால இல்லை, 4 நாள் ஆச்சு. இப்போ நீங்கள் போய் டூம் ஸ்டோனை எல்லாம் மயங்கி விழுந்துருவோம் நம்ம. அதுலேருந்து அவ்வளோ ஸ்மெல் வருது. ஜீசஸ் சொல்கிறாரு, ஓ அதே தான் தாவீது 5:9 சொல்கிறாங்கல்ல. இன்ஃபேக்ட் நம்ம வாயிலிருந்தும் அந்த மாதிரி தான் ஸ்மெல் வருது. இதுதான் டோட்டல் டிப்ராவிட்டி அப்படிம்பாங்க இங்கிலீஷில். மனிதர்கள் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக, மற்ற மனுஷருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து காணப்படுகிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ட்ரெஸ் போடல. அவங்களுடைய நிர்வாணத்தை கவர் பண்ணது என்னது? தேவனுடைய மகிமை. அவங்க ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று உணரவே இல்லை. தேவனுடைய மகிமை அவங்களுடைய நிர்வாணத்தை முழுக்க மறைச்சிருந்தது. அவங்க பாவம் செய்யும்போது என்னாச்சு? தேவனுடைய மகிமையை இழந்தவன உடனே நிர்வாணம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு போய் ஃபிக் லீவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கவர் பண்ணிட்டாங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை. இப்போ நம்ம கடவுளுக்கு முன்னாடி வரும்போது இந்த ஒரு தியானம் இருந்தால் போகிறோம். ஏன்னா என்னுடைய நீதியின் அடிப்படையில் நான் கர்த்தருக்கு முன்பாக வரவில்லை. ரைட்? பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனை சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். 6. இதெல்லாம் எப்போ? தாவீது பாவம் செஞ்சதுக்கப்புறம். அவன் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனத்தாழ்மை. அதுக்கப்புறம் பாருங்க, நானோ எப்படி தெரியுமா உங்ககிட்ட சேர்ந்திருக்கேன்? நான் என்னுடைய நீதி நிமித்தமாக அல்ல, நான் செய்த கிரியைகளின் நிமித்தமாக அல்ல, உமது மிகுந்த கிருபையினாலே இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கேன். யோசித்து பாருங்க. உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அமேசிங்ல. 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. லூக்கா 18. ஒருத்தன் என்ன போகிறான்? இவன் அப்படி இல்லைல்ல, அவன் அப்படி இல்லைல்ல, நான் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இந்த ஒரு தாட்டு தான் நம்மளை ரிவைவ் பண்ணக்கூடிய ஒரு தாட். 8 பாருங்க. கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை என்னுடைய நீதி, அப்படியே போட்டிருக்கு, உம்முடைய நீதியினாலே நடத்தி எனக்கு முன்பாக என்னுடைய வழி, அப்படியே போட்டிருக்கு. வா. 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அந்த கேடகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 இது இருக்குமா, அது அவனை சுற்றி ஃபுல்லாகவே கவர் பண்ணிடும். ஸோ அப்போ அவன் கர்த்தரை அணுகுன முறை எப்படி இருந்ததுன்னா, முழுக்க அவருடைய கிருபை நிமித்தமாக, அவருடைய நீதி நிமித்தமாக. அதுதான் பெட்டர் வே, அதுதான் வேன்னு நான் நினைக்கிறேன். நான் வேறு வழியே இல்லை. ரைட்? ஸோ இப்போ 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். இதுக்காக இவன் பாவம் செய்யலைன்னு சொல்ல வரல, பட் ஆனால் அவனை பார்த்த விதம் நீதிமானாக பார்த்தான். ஆமென். So let's pray. God, மிக்க நன்றி கர்த்தாவே. எங்களுடைய பாவ சுபாவம், எங்களுக்கு நிகழ்ந்த விஷயங்கள், எங்களுக்கான எதிரி, எங்களை சுற்றியுள்ளவர்கள் எங்களை நடத்திய விதம், எங்களுக்கு நேரிட்டவைகள்,
இவைகளின் நிமித்தமாக உம்மை அணுகுகிறோம். கர்த்தாவே, உம்மை அணுகும்போது எங்களுடைய நீதி நிமித்தமாக உம்மை அணுகாமல் உம்முடைய நீதி நிமித்தமாக அணுகுகிறோம். கர்த்தாவே, தீமை உம்மை அண்டுவதில்லை. எங்களுக்காக நீர் இறங்கி எங்களுக்கென்று அடிக்கப்பட்டீர். கர்த்தாவே, எங்களை இரட்சித்த தேவன். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கர்த்தாவே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பியிருப்பார்கள். கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். கர்த்தாவே, உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தாவே, உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் புரிந்து கொள்ளுகிறோம். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர். கர்த்தாவே, எங்களுடைய தியானத்தை கவனியும். கர்த்தாவே, எங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடும். கர்த்தாவே, எங்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, என் ராஜாவே, என் தேவனே. கர்த்தாவே, காலையில் எங்களுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு அருளுவீர். கர்த்தாவே, காலையிலே உம்முக்கு நேராக வந்து ஆயத்தமாகி உம்முடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருப்போம். எங்களுடைய நீதியின் அடிப்படையில் இல்லை, உம்முடைய நீதியின் அடிப்படையில். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து எங்களுடைய இருதயத்தில் எழுதுமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.